أشهد أن لا إله إلا الله. ஒன்பதாவது இமாத்தத்துல் அதா அனித்தரைக்கு, பாதையில் தீங்கு விளைவிக்கிற பிரச்சனைகள் வார விஷயங்களை நாங்கள் தூரமாக்கணும். எப்படின்னு சொன்னால், அல் ஈமானு பிதுஉன் வசபஊன அவ் பிதுஉன் வசித்தூன ஷுஅபா. ஈமான்றது 70 இல்லாட்டி 60 பிரான்ச்சஸ் ஈமான், ரைட்? ஃபஅஃதலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். அதில் பெஸ்ட் என்னன்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன நாங்கள் பார்த்தோம்னா ஷஹாதா முக்கியம். அதே மாதிரி அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனித்தரைக். ஈமான்ட கடைசி லெவல் என்னன்னு சொன்னால், பாதையில் என்ன சரி கண்டா கல்லோ முள்ளோ இல்லாட்டி என்ன சரி மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்கிற என்ன சரி ஒன்றைக்கான தூரமாக்கி போடணும். வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கமும் ஈமான்ல ஒரு பகுதி, ரைட்? பைனமா ரஜுலுன் யம்ஷி பி தரீகின் வஜத குஸ்ன ஷௌகின் அலா தரீக் ஃபஅഖரஹு. ஒரு மனிதர் பாதையில் நடந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ஒரு முள்ளு கிளை, ஒரு முள்ளுள்ள பிரான்ச் ஒன்றை பார்க்குற, மரத்தில் ஒரு பிரான்ச், அதை தூக்கி போட்டுறாரு. அப்போ ஃபஷக்கர அல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு. அல்லாஹு தாலா அவருக்கு தேங்க்ஸ் பண்ணி அவரோட பாவத்தை மன்னிக்கிறார். அப்போ பாதையில் பிரச்சனையை உண்டாக்குற, இப்போ ஈவன் எங்களுக்கு எங்கள் ஸ்னோவை சொல்லிடும். ஏண்டா இஸ்லாம் உயிருக்கு அந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குது, உயிரை காப்பாற்றுறதுக்கு அந்தளவு முக்கியத்துவம் கொடுக்குது. ஒரு மனுஷன் பிரச்சனைக்குள்ள உழக்கூடாண்டு முக்கியத்துவம் கொடுக்குது. எனவே அதுதான் அல்லாஹ் தாலா அதுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான் இந்த விஷயங்களை செய்யறதால, ரைட்? எனவே அப்படியான விஷயங்களையும் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறோம்னா பார்த்துக்கொள்வோம். அதே மாதிரி பிர்ருல் வாலிதை வஹுஸ்னுல் ஹுலுக், எங்கிட்ட பேரண்ட்ஸுக்கு நன்மை செய்கிறது. அதே மாதிரி நல்ல பண்பாடுகளை வச்சுக்கிறது, ஹுலுக், கேரக்டர்ஸ். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் தாலா சில விஷயங்களை கடமையாக்கிக்கிறான். கபா என்று சொன்னால் தீர்ப்பாக்கிறான், ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்களோட பேரண்ட்ஸுக்கு இல்லாட்டி பேரண்ட்ஸோட அழகா இருங்க, அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க. இம்மா யபுலுகன்னா இந்தக்கல் கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உங்களோட பேரண்ட்ஸில் ஒரு ஆள் சரி இல்லாட்டி 2 பேர் சரி, உங்களோட லைஃப் லாங் அவங்களோட கடைசி பீரியடில் உங்களோட இருக்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னால் ஃபலா தக்குல்லஹுமா உஃபின். ஏன்னா எங்களுக்கு தெரியும், இப்போ நார்மலாக எங்கிட்ட உமா சோமில்லா டென்ஷன் தின்னுட்டு போவேல, அவங்களுக்கு எவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன், கோபம் வரும், ரைட்? ஒரு வாப்பா மகன்கிட்ட கேட்டாராம், வயசு போன பீரியடில், வாப்பா அது என்னன்னு. அப்போ அந்த மகன் சொன்னாராம், குருவி. ஓகே, இல்லையே ஒரு இலையை உண்டு ஆடுற மாதிரிக்கே, இல்லை வாப்பா அது குருவி. இப்போ மகன் சொன்னானா, இந்த வாப்பா கேட்டாராம், இல்லை மகன் குருவி மாதிரி விலங்கலை, குருவிண்டா பறந்திக்கணுமே. இப்போ எத்தனை தர வாப்பா சொல்கிறது, அது குருவி தான். இப்போ வாப்பா சொன்னாராம், சின்ன பிள்ளைய இருக்கக்குள்ள நீங்கள் 50 தரம் இதே கேள்வியை கேட்டீங்க, குருவி குருவி குருவின்னு தான் ரிப்பீட் பண்ணினேன். அந்த பொறுமை எங்களுக்கு இருக்குதா? இல்லை, கேட்டுக்கொள்ளணும். அப்படியான உலகத்தில் நாங்கள் இல்லை, ரைட்? அல்லாஹ் தஆலா எங்க சொத்து செல்வம் ஏதோ ஒரு வயலைகளை தூரமாக்கி வச்சுக்கிறான். இந்த நாட்டிலேருந்து நாங்கள் வந்திக்கிறோம், எங்களுக்கு அப்படி சான்ஸ் கிடைக்குதா? அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மனிதர் உம்மா மூத்தாய்க்கு பிறகு 3 மாதம் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு வந்தாராம். விளங்குது, உம்மா இல்லை. சொன்னாராம், அல்லாஹ் தஆலா எனக்கு சொர்க்கத்துக்கு போகிற ஒரு வாசலை மூடிட்டான். ரைட்? உண்மையான சம்பவம். அப்போ பெற்றோருக்கு நன்மை செய்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் ஒன்றும் இல்லை, ரைட்? பொறுமை தேவைப்படுற ஒரு விஷயம், ரைட்? ஜாஅ ரஜுலுன் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்தஅதனஹு ஃபில் ஜிஹாத். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆள் சஹாபி ஒன்று, யா அல்லாஹ் நான் ஜிஹாதுக்கு போகணும், எனக்கு பெர்மிஷன் தேவை. ஃபகால அஹய்யுன் வாலிதா, உண்ட பேரண்ட்ஸ் ஈக்கிறாங்களா? நாம் கால், அவர் சொல்றாரு, கால நாம், எஸ் ஈக்கிறாரு. கால ஃபஃபீஹிமா ஃபஜாஹி, அவங்களோட விஷயத்தில் நீங்கள் ஜிஹாத் செய்யுங்க. ஏண்டா அவ்வளோ பொறுமை தேவை அதுக்கு. அவங்களோட விஷயத்தில் நீங்கள் ஜிஹாத் செய்யுங்க, உங்களுக்கு ஜிஹாத் கடமை இல்லை. இஸ்லாத்தில் ஜிஹாத் எவ்வளோ முக்கியம். அந்த ஜிஹாதை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் பிர்ருல் வாலிதை. ஸோ நாங்கள் இங்கே இருக்கிறோம், எங்களை கேட்கணும். அப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் தாலாவை நெருங்கிறதுக்கு நாங்கள் எப்படி இருக்கணும்? எங்களோட பேரண்ட்ஸை நாங்கள் எப்படி வச்சுக்கொள்ளணும்? அதுதான் சொர்க்கத்துக்கு போகிற வழி.
11 தாஅத்துல் மர்ஆ லி ஜௌஜிஹா. எல்லாருக்கும் கஷ்டமான ஒரு விஷயம். சரியா? இதை லேடிஸை பற்றி மீன் பண்ணியிருந்தாலும் கூட ஜென்ஸுக்கும் கஷ்டமான விஷயம். இஸ்லாம் வந்து சமநிலையான மார்க்கம். ஆம்பளையை சுற்றி பொம்பளையை பணியை போடுற மார்க்கம் இல்லை. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், பொம்பளைகள் பெண்கள் மனைவிமார்கள் ஆண்களுக்கு கட்டுப்படணும்னு சொல்லி. இன்னொரு இதில் சொல்றான், நீங்கள் பெஸ்ட்டுன்னு நீங்கள் பீத்து கொள்ள வேணும். உங்களோட ஃபேமிலிஸ் உங்களோட வைஃப் உங்களோட பெஸ்ட்டுன்னு சொல்லணும். ஸோ அதுவும் சொர்க்கத்துக்கு போகிற வழி. நான் இதை பார்ப்போம். இதா சொல்லத்தில் மர்ஆ ஹம்ஸஹா, ஒரு லேடி ஒரு பொம்பளை 5 நேரம் தொழுது, அழகா தொழுது, வஸாமத் ஷஹ்ரஹா, ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்று, வஹஃபிதத் ஃபர்ஜஹா, அவட பிறப்புறுப்பை அழகா காப்பாத்தினா, கற்பொழுக்கத்தோட வாழ்ந்தா, கீழலஹா அல்லாஹ் தஆலா அவருக்கு சொல்லுவான், இல்லாட்டி அவருக்கு சொல்லப்படும், உத்ஹுலி அல் ஜன்னத மின் ஐயி அபுவாப் பில் ஜன்னா ஷித்தி, நீ விரும்புகிற சொர்க்கத்தின பாதையால சொர்க்கத்துக்கு போ. உண்மை சொல்றாங்களுக்கு வேறையா சொர்க்கம் இருக்குது, நோன்பு பிடிக்கிறாங்களுக்கு வேறையா சொர்க்கம் இருக்குது. இப்படி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வகை வகையா பிரித்து வச்சுக்கிறான். ரைட்? ஆனா ஒரு நாங்கள் அதா ஜௌஜஹா, அவட ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு பெண். ரைட்? நோன்பு பிடிச்சி தொழுது நோன்பு பிடிச்சி அவட பிறப்புறுப்பு அழகா இந்த பாதுகாப்பை வச்சுக்கொண்டு கற்பொழுக்கத்தோடு நடந்து கொண்டு ஹஸ்பண்டுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், சொர்க்கத்தில் இருக்கிற எந்த வாசலால் வேண்டாலும் சொர்க்கத்துக்கு போ. எங்களுக்கு கூட அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை. ரைட்? ஹை, அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு ஹதீஸ், லா யஸ்லுஹு லி பஷரின் ஐ யஸ்ஜுத லி பஷர், ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் சுஜூது செய்ய இயலாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தான். வலவ் ஸலுஹ லி பஷரின் ஐ யஸ்ஜுத லி பஷர், அதாவது ஒரு மனுஷனுக்கு சுஜூது செய்ய ஏழுமான ஒரு சான்ஸ் ஒன்று இருந்ததுன்னு சொன்னா, ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, நான் அந்த பொம்பளைக்கு சொல்லுவேன், உன்னோட ஹஸ்பண்டுக்கு தான் நீ சுஜூது செய்ய இயலும். ஏண்டா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு ஒட்டகம் சுஜூது செஞ்ச டைமில் தான் சஹாபாக்கள் கேட்டாங்க, எங்களுக்கும் ஒரு சான்ஸ் தாங்கன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் நாங்கள் எப்படி இந்த வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண வச்சிருக்கிறோம். உண்மையிலே எங்கட பிரச்சனைகள் வாரது சாதாரணம். ஒரு காலமும் ஜென்ஸ் சைடுக்கு மட்டும் பேசல, அது இஸ்லாம் இல்லை. உண்மையிலே பெண் வந்து இயல்பில் சரியான அவசரம், குயிக்காக கோபம் வரும். ரைட்? அதே மாதிரி குயிக்காக வந்து உணர்ச்சி வசப்படுவார். அதே மாதிரி அது என்ன விஷயம் சொல்ல நாங்கள் விலை கொள்ளணும், கைண்ட் ஆஃப் லவ், அது அன்போட ஒரு வெளிப்பாடு. காரணம் என்னன்னு சொன்னால், சும்மா இருந்த ஒரு பெண் ஓகே முக்கியமான ஒரு விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணுறோம், அவரோட கற்பு. ரைட்? அதே மாதிரி எங்களுக்காக பேரண்ட்ஸ் அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வார். ஸோ அவரோட எதிர்பார்ப்பு கூட தானே இருக்கும். ஸோ இந்த வாழ்க்கையில் வெற்றிக்கான முதலாவது வழி என்னன்னு சொன்னால், விட்டு கொடுத்து போகணும்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள அவங்க தோக்குறதுக்கு வைக்கப்பட தேவையில்லை. பிரச்சனை வரும், பட் அதுக்குரிய சொல்யூஷனும் நாங்கள் தான் கண்டுபிடிக்கிறோம். எனவே அப்படி கட்டுப்பட்டு நடக்கிற ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருவார். ஸோ அப்படியான விஷயத்தையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். அதே மாதிரி ஃபவல்லதி லா இலாஹ கைருஹு இன்ன அஹதக்கும் லயஅமலு பிஅமல் அஹ்லில் ஜன்னah, யாரை போல இந்த உலகத்தில் ஒருத்தரும் இல்லையோ, அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறார். அதாவது அவனை அன்றி வணங்கி வழிபட இந்த உலகத்தில் யாரும் இல்லையோ அவன் மீது சத்தியமாக, அப்படின்டா அல்லாஹ் தஆலா மீது சத்தியமாக. ரைட்? ஒரு மனுஷர் சொர்க்கத்துக்குரிய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார். ஹத்தமா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திரா, அந்த சொர்க்கத்துக்கும் அவருக்கும் இடையில ஒரு முழம் அளவு தான் கேப் இருக்குது. 60 வயசு வாழ்ந்த ஒரு மனுஷன், 50 வயசு வாழ்ந்த ஒரு மனுஷன் மூத்தாக போகிற டைமில் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில ஒரு முலம் தான் இருக்குது. சும்ம யஸ்பிகு அலைஹி அல் கிதாப் ஃபயுக்தம் லஹு பிஅமலி அஹ்லின் நார் ஃபயதுகுலுஹா, அப்போ அவருக்காக எழுதப்பட்ட விஷயம் இருக்குது. அல்லாஹ் தஆலா இவருக்கு நரகம் ஆல்ரெடி எழுதி வச்சுக்கிறான், அது முந்திருது.
இவருடைய சொர்க்கம் இப்படி அவர் போகக்கொள்ள அவருக்காக எழுதி வச்ச விஷயம் முந்தியது. ஸோ நரகத்துக்குரிய வேலையை செய்கிறாரு, அதால் அவர் நரகத்துக்கு போகிறார். சுப்ஹானல்லாஹ். وَإِنَّ أَحَدَكُمْ لَيَعْمَلُ بِعَمَلِ أَهْلِ النَّارِ حَتَّى يَكُونَ بَيْنَهُ وَبَيْنَهَا إِلَّا ذِرَاعٌ. அதே மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்தில் கடைசி காலம் வர தீமையான விஷயங்களே செஞ்சுட்டு போறாரு. அவருக்கும் நரகத்துக்கும் ஒரு மூலம் கேப் தான் இருக்குது. ஓகே, ثم يسبق عليه الكتاب فيختم له بعمل أهل الجنة فيدخلها. நரகத்துக்கும் அவருக்கும் இவ்வளவு கேப் தான் இருக்குது. அவருக்காக எழுதப்பட்ட சொர்க்கம்ன்ற அந்த வேர்டு அவருக்கு முந்திக் கொள்ளுது, சொர்க்கம் போறாரு. இதிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் கடைசி வரைக்கும் ஏழுமான வரைக்கும் நன்மையான விஷயங்களை செஞ்சு கொள்வோம். ஏண்டா எங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாது. ரைட், நாங்கள் நன்மை செஞ்சுட்டு போவோம், மோசமான ஒரு விஷயத்தால் எங்களுக்கு நரகம் போயிடும். எனவே எங்களோட வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நாங்கள் நன்மையான விஷயங்களை செஞ்சு கொண்டே இருப்போம். அதே மாதிரி சொர்க்கத்துக்கு கொண்டு போகிற மற்ற விஷயங்கள் தான் அல்லாஹுவை அதிகமாக திக்ரு செஞ்சு கொண்டிருக்கணும், இஸ்திக்பார் செஞ்சு கொண்டிருக்கணும், ஆயத்துல் குர்சியை அடிக்கடி ஓதிக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் அல்லா தலா இல்லாட்டி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயத்துல் குர்சியை ஓதுறாக்களை பற்றி சொல்லக்கொள்ள மௌத்துக்கும் சொர்க்கத்துக்கும் எந்த திரைகளும் இல்லாத ஒரு விஷயம். மௌத்தை தவிர அவருக்கு ஒரு திரை ஒன்று இல்லை. மௌத்து கூட ஒரு திரை இல்லை, அது ஒரு கேட்டன் இல்லை. உண்மை ஒரு முஃமினுக்கும் சொர்க்கத்துக்கும் எந்த வித திரை இல்லாமல் கொண்டு போகிற ஒரு விஷயம்தான் இந்த ஆயத்துல் குர்சி. அதே மாதிரி எங்களோட லைஃப்பில் மேக்சிமம் நாங்கள் ட்ரை பண்ணி பெரும் பாவங்கள் செய்கிறத குறைச்சிக்கணும். சின்ன பாவம் செய்ய மனுஷனே இல்லை. அல்லாஹ் தஆலா பாவம் செய்த மனுஷனை விரும்புறதும் இல்லை. பாவம் செய்யணும், அதை விட தௌபா செய்கிறாக்கள் அல்லாஹ் தஆலா மிச்சம் விரும்புகிறேன். ஸோ பாவம் செய்யாத மனுஷனை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், நீங்கள் பாவம் செய்யலையா உங்களை அழிச்சு போட்டு இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவோம். என்ன மனுஷன்டா அப்படி தான் பாவம் செய்யணும். பட் பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்வோம். சின்ன பாவங்கள் செஞ்சாலும் முடிஞ்சவரை தௌபா செஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்த்ததெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். அது இல்லாமல் பிரான்ச்சஸாலேயே சொர்க்கம் போயிடும். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் இந்த உலகத்துக்கு வச்சிருக்கிறான். ரைட், ஒரு பூனைக்கு தண்ணி கொடுத்த ஒரு ஆள் சொர்க்கம் போயிடும் சொன்னா ஏன் நன்மையான விஷயங்களால் சொர்க்கம் போயிடலாம்? அப்படித்தானே இஸ்லாம் சொல்லுது. ஸோ இஸ்லாம் ஒரு காலமும் தீமை செஞ்ச ஆக்களை ஒதுக்கி வைக்கிற மார்க்கம் ஒன்றும் இல்லை. முடிஞ்ச வரை நாங்கள் நன்மை செஞ்சுக்கொள்ளும். அதே மாதிரி எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதும் எங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறதும் ஒரு ஹிடன் அமல், ஒரு மறைவான ஒரு அமல். அது எங்களுக்கு தெரியாது. ஸோ மேக்சிமம் நாங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சு அந்த ஒரு விஷயத்தால் சரி சொர்க்கம் போகிறதுக்குரிய வாய்ப்புகளை தேடிக்கொள்ளும். அதே மாதிரி மனுஷர்கள் கூட பழவக்கல்ல கொடுக்கல் வாங்கல்களில் மிச்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த செஷன் முடிஞ்சு போன பிறகு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய முதலாவது வெற்றி என்னன்னு சொன்னால் ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டுக்கொள்வோம். என்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன விஷயங்களை நான் தவிர்த்து கொள்ளணும், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகிறேன், எந்த விஷயத்தால் சொர்க்கம் போகிறேன் அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த செஷனில் ஒரு விஷயம் இருக்கும். ரைட், அதே மாதிரி நான் மிஸ் பண்ண விஷயங்கள் என்ன அதை விட்டுருவோம், தௌபா செஞ்சுக்கொள்வோம், புதிய மனுஷராகவும் சொர்க்கத்துடைய வழிகளை தேடிக்கொள்ளும். எனவே அல்லாஹ் தஆலா அப்படியான சொர்க்கம் போகிற மனிதர்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشهد أن محمدا رسول